இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் தனி வட்டின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு பார்த்துருவோம். இன்ட்ரெஸ்ட்னால் தமிழில் வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வட்டின்னா என்ன? வட்டின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு 10,000 கடன் கொடுக்குறோம். அப்போ மாதம் 10,000 இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டு கொடுப்போம்ல, ஒரு 1000 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. வட்டி ஒரு 10,000 ஒருத்தர்கிட்ட கடை வாங்கியிருக்கோம், ஒரு வருஷம் கழித்து தரோன்னு சொல்கிறோம். அது வரைக்கும் அவருக்கு வட்டி கொடுக்கணும். மாதம் இந்த மாதம் ஒரு 1000, அடுத்த மாதம் ஒரு 1000, அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 1000. அப்போ ஒரு வருஷம் கழித்து முடியும் போது என்ன பண்ணியிருப்போம், அவருக்கு 10,000 கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ மாதம் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோம்ல, அதை தான் வட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அது வித்தியாசம் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே பிரின்சிபல்னு சொல்கிற போட்டிருக்குல்ல, பிரின்சிபல்னா மொத்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஒருத்தர்கிட்ட நம்ம 10,000 கடை வாங்கியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 10%, அதாவது 10%ல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவர்கிட்ட கடை வாங்கியிருக்கோம். அப்போ அவருக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டாவது வருஷம் ஆல்ரெடி அவர்கிட்ட 10,000 கடை வாங்கியிருக்கோம்ல, அந்த அமௌண்ட்டு தான் அவர்கிட்ட 10,000 வாங்கியிருக்கோம். ரெண்டாவது வருஷமும் அதே 10% தான், அவருக்கு ரெண்டாவது வருஷம் 1000 கொடுக்குறோம். திருப்பி மூணாவது வருஷம் ஆல்ரெடி அவர்கிட்ட 10,000 கடை வாங்கியிருக்கோம்ல, அதுக்கு 10% வட்டி சொல்லியிருந்தார் அவர். அப்போ மூணாவது வருஷமும் அவருக்கு என்னது 1000. அடுத்தது நாலாவது வருஷம் ஆல்ரெடி அவர்கிட்ட 10,000 கடை வாங்கியிருந்தோமா, 10% வட்டியா, அப்போ ஒரு 1000. அடுத்தது அஞ்சாவது வருஷம் ஆக போகுது, 10,000 அவர்கிட்ட கடை வாங்கியிருந்தோமா, 10% வட்டின்னு சொல்லியிருந்தாரா, அப்போ அதுக்கான வட்டி வந்து 1000 வச்சுக்கோங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சிருச்சு, அவர்கிட்ட திருப்பி கொடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட எனக்கு போதுங்க 5 வருஷத்துக்கு திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லி வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் பண்ணும்போது 10,000 ப்ளஸ் 5,000 சேர்த்து 15,000 அவர்கிட்ட கொடுப்போம். அப்போ இந்த 5,000 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம்ல, அது பேர் தான் வட்டி. 10,000 நம்ம வாங்கின கடன், அதுக்கு வந்து 5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டினா 5,000. அப்போ அவர்கிட்ட கொடுக்கும்போது 15,000 கொடுப்போம். அப்போ நம்ம 5,000 கொடுக்கறது வந்து வட்டி, 10,000 வந்து நம்ம வாங்கின கடன். அதை தான் பிரின்சிபல் அமௌண்ட் இல்லை அசல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், இதில் பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வருஷமும் 1000 தான், செகண்ட் வருஷமும் 1000 தான், மூணாவது வருஷமும் 1000 தான் ஒரு வட்டி கொடுத்துருக்கோம், நாலாவது வருஷமும் 1000 தான் வட்டி, அஞ்சாவது வருஷமும் அது 1000 தான் வட்டி. சப்போஸ் ஒரு 10 வருஷம் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, வருஷம் 1000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா 10 வருஷம் எவ்வளோ வந்திருக்கோம், நம்ம 10,000 வட்டியாக வந்திருக்கோம். அப்போ அவருக்கு நம்மக்கிட்ட வாங்கின கடன் எவ்வளோ 10,000 ப்ளஸ் அந்த 10,000 சேர்த்து 20,000 அவர்கிட்ட கொடுத்துருப்போம். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இந்த வட்டி வந்து என்னது மாறாது. ஃபஸ்ட்டு வருஷம் 1000 வட்டி கொடுக்குறோம்னா செகண்ட் வருஷமும் என்னது 1000 தான் கொடுப்போம், மூணாவது வருஷமும் 1000 தான் கொடுப்போம். இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கன்னு சொல்கிறேன். அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் அதே மாதிரி 10,000 நம்ம கடன் வாங்கியிருக்கோம் 10% வட்டியில். ஃபஸ்ட்டு வருஷம் அவர் கொடுக்க வேண்டியது 1000. ஓகேங்களா? இப்போ செகண்ட் வருஷம் என்ன பண்ணணும்னா இதையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த அசல் 10,000 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் 1000 இருக்குல்ல, அதுவும் சேர்த்து தான் இங்கே 11,000 இருக்குது. இப்போ ரெண்டாவது வருஷம் இவருக்கு வட்டி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த 11,000 தான் வட்டி கொடுக்கணும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணியிருப்போம், 10,000 கண்டினியூஸாக வட்டி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 10,000 ப்ளஸ் இந்த 1000 எவ்வளோ 11,000 வந்துடுமா, இந்த 11,000 தான் இங்கே வட்டி கொடுக்குறோம். 10% வட்டி 1,100. அப்போ மூணாவது வருஷம் என்னென்னா இந்த 11,000 ப்ளஸ் இந்த 1,100 சேர்த்து 12,100 வந்துடும். இப்போ இதோட 10% தான் 1,210. ஓகேங்களா? இப்போ நாலாவது வருஷம் என்ன பண்ணணும்னா இந்த 12,100 ப்ளஸ் இந்த 1,210 சேர்த்து எவ்வளோ வருது 13,310 வருதா, அதுதான் இங்கே 1,331 வட்டியாக வரும்.
இப்போ நான் 5வது வருஷம் என்னன்னா 13,310 1331 சேர்த்து 14,641 ரூபா வரும். அதோட 10% வந்து 1,464 ரூபா 0.1 வருது. ஓகேங்களா? இப்போ 5 வருஷம் கழித்து நம்ம வாங்கின கடனை கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கணும்? 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபாய்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா இது 5 வருஷத்துக்குள்ள வட்டியை வந்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 6,105 ரூபா புள்ளி 1ன்னு வருது. ஓகேவா? அப்போ 10,000 ரூபா ப்ளஸ் இந்த 6,105 ரூபா சேர்த்து கொடுத்து 16,105 ரூபாவா கொடுக்கணும். ஓகேங்களா? இதே அவர்கிட்ட நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்கியிருந்தா. ஓகேங்களா? இது வந்து ஏறிக்கிட்டே போகும். காம்பவுண்டிங்னா அதிகரிச்சுக்கிட்டே போகிறது தான் காம்பவுண்டிங். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் சிம்பிளாக இருக்கும், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் வட்டி. ஓகேங்களா? இப்போ இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.